இப்போ கேப்டனுடைய இந்த மிகப்பெரிய ஒரு கலை உலக வெற்றிக்கும் அரசியல் வெற்றிக்கும் முத்திட்டு இன்றைக்கு அவர் மறைந்தாலும் அவர் புகழ் மறையாமல் இருப்பதற்கான மூல காரணமாக இருக்கின்ற கேப்டனுடைய மனைவி பிரேமலதா மேடம் அவர்களுக்கும் சண்முக பாண்டியன் அவருடைய மகனாகட்டும் பிரபாகரன் அவர்கள்ட்டும் இன்றும் கேப்டனை ஒரு தெய்வமாக மதிக்கிற அளவுக்கு மக்கள் மனதில் அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்றதில் எந்த வித டவுட்டும் இல்லை. இது வந்து தனி மனிதனாக நான் சொல்லலை. கேப்டனுடைய மறைவுக்கு அதாவது வந்து ஒரு 15 லட்சம் பேர் கேப்டனுடைய மறைவுக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி கேப்டன் மறைந்து ஒரு வருடம் கழித்து அவருடைய குரு பூஜைக்கும் பல லட்சம் பேர் வந்திருக்காங்க. இதுதான் அவருடைய வெற்றிக்கு அவர் பண்ணிய சேவைக்கான ஒரு சான்று. ஏன்னா எப்போதுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ இறந்த பிறகு உனக்காக எத்தனை பேர் வராங்களோ அப்போ தான் நீ என்ன மாதிரி வாழ்ந்திருக்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இறந்த பிறகும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கேப்டன் தன் வசம் வைத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை பொது வலைதளத்தில் எல்லாரும் சொல்லியிருக்கிற வேலையில். இன்னும் சொல்லப்போனால் கேப்டன் அவர்களுக்கும் மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்தாங்க, கலைஞர் அவர் இறந்தார், எம்ஜிஆர் அவர்கள் இறந்தார், அண்ணாதுரை அவர் இறந்தாங்க. இதில் அண்ணாதுரையும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாரும் இறக்கிறப்ப அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு உயர் பதவியில் இருந்தாங்க. அதனால் அந்த கழக தொண்டர்களாக ஒட்டுமொத்தமாக வந்து அஞ்சலி செலுத்தி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அவங்க கூட்டினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக கலைஞர் அவர் இறக்கிறப்ப அவர் முதலமைச்சராக இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் முதலமைச்சராக இல்லாமல், சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல், எதுவுமே இல்லாமல் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக அந்த கட்சியினுடைய நிறுவனராக இருந்த விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு இவர்களுக்கெல்லாம் வந்த கூட்டத்தை விட மிகப்பெரிய ஒரு கூட்டம் விஜயகாந்துக்கு வந்தது அப்படின்றது தான் இங்கு நாம் பதிவிடக்கூடிய ஒரு செய்தி. ஒன்று. ரெண்டாவது வந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே கருப்பு எம்ஜிஆர் தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி எம்ஜிஆர் வந்து சினிமா படப்பிடிப்பு தளத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி உணவுன்னு வலியுறுத்தி யாரை பார்த்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற பழக்கத்தை எப்படி எம்ஜிஆர் ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி தான் தன் விஜயகாந்தும் எங்கு யாரை பார்த்தாலும் முதல்ல சாப்பிட்டுவாங்க அப்படின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இன்று வரையும் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டை இங்கே கொடுத்துட்டாங்க. ஒரு வருடமாக விஜயகாந்த் மறைந்து ஒரு வருடமாக இன்றைக்கு வரையும் அங்கு அன்னதானம் தொடர்ந்து வழங்கி கொண்டுபட்டே இருக்கிறது. அணையா விளக்கு எப்படி அண்ணா சமாதியில் எரிகிறதோ அதேமாரி இங்கு எரிகிற வயிற்றில் வந்து சாப்பாட்டை போட்டு அணைக்கின்ற வேலையை திரு விஜயகாந்த் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார். மறைந்தும் இன்றைக்கு வரையும் ரவுண்ட் தி கிளாக் அங்கே அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் பசியோடு அவருடைய தேமுதிமுக அலுவலகமோ அவருடைய சமாதி இருந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடாதுன்றது எப்படி உயிரோடு இருக்கப்போ விஜயகாந்த் நினைத்தாரோ அதே வரையும் இன்றைக்கு வரையும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு செய்தி. எப்படி வந்து நீங்கள் வந்து கடற்கரைக்கு சென்ற பிறகு அங்கே வந்து ஒரு 4 சமாதியை பார்த்துட்டு போவாங்க, டே பீச்சுக்கு வந்துட்டோம், வந்து அண்ணா சமாதியை பார்ப்போம், ஜெயலலிதா சமாதியை பார்ப்போம், கலைஞர் சமாதியை பார்ப்போம், எம்ஜிஆர் சமாதியை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பார்க்குற ஆட்கள் இருக்கிற வேலையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதின்னு 4 சமாதி இருக்கிற இடத்தில் வருகிற கூட்டத்தை விட சம்பந்தமே இல்லாமல் கோயம்பேட்டில் ஒதுக்குப்புறமாக இருக்கிற தேமுதிமுக அலுவலகம் இருக்கிற விஜயகாந்தினுடைய சமாதிக்கு வருகிற கூட்டம் ஜாஸ்தி. இதான் உளவுத்துறை சொல்லுது. இவ்வளோ கூட்டம் இங்கே எப்படி வராங்க, எங்கிருந்தோ வராங்க, அங்கே பீச் வரையும் வந்துட்டாங்க, டூரிஸ்ட் பிளேஸாக வந்தது பார்த்துட்டு போகலாம். நீங்கள் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்திருக்காருன்னா அது விஜயகாந்துக்கு கிடைத்த வெற்றி. இப்போ எதுக்கு இந்த பதிவை உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, இந்த விஜயகாந்த் அவர்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டாரு, என்ன அந்த பெரிய உணவு வழங்கிட்டார், என்ன பெரிய சாதனை செஞ்சிட்டாரு, என்ன அவர் பண்ணிட்டார், அவருக்கெல்லாம் குரு பூஜைலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த தேமுதிமுக அலுவலகத்தில் விஜயகாந்தினுடைய பூத உடலை அடக்கம் பண்ணுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது இப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் 3 குரங்குகள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வலைதளத்தில் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேரை நாங்கள் குறிப்பிட செய்ய விரும்பலை, அவங்க 3 குரங்குகள் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒட்டுமொத்த சினிமாவுக்கே அவங்க பெரிய ஆளுமை மாறும், ஒட்டுமொத்த சினிமாவே அவர்கள் தான் கட்டி காக்கிற மாதிரியும், ஒட்டுமொத்த சினிமாவில் எந்த நிகழ்வு வந்தாலும் இவர்களுக்கு தான் முதல்ல ஸ்பையை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை இந்த 3 குரங்குகள் ஏற்படுத்தி வைக்கின்றன. இந்த 3 குரங்குகளுக்காக தான் இந்த பதிவே செய்கிறோம். நம்ம வந்து ஏன் இந்த 3 குரங்குகளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே 2 நாள் முன்னாடி நிறைய பேர் விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் பெரிய கண்டனம் தெரிவித்ததுனால அந்த வலைதளத்துலேருந்து அதை எடுத்துட்டாங்க. அவங்க பேசின பேச்சியை அவங்க வந்து விஜயகாந்த் எதுக்கு குரு பூஜை பண்ணுறாங்க, அப்படி என்ன அவர் சாதனை பண்ணிட்டாரு, அப்படி என்ன ஒட்டுமொத்த மக்களுக்கு அவர் வந்து நல்லது செஞ்சுட்டாரு, அவருக்கு போய் அப்படி கொண்டாடுறீங்கன்னா, அந்த 3 குரங்குகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு வேண்டுமானால் விஜயகாந்தை ஒரு நடிகனாக ஒரு சக கலைஞனாக அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால்
விஜயகாந்தை விரும்புகிற, விஜயகாந்தை ரசிக்கின்ற, விஜயகாந்தை கும்பிடுகிறவருக்கு எவ்வளோ லட்சோபட்ச ரசிகர்களுக்கு விஜயகாந்த் கடவுளாக இருக்கிறார். இன்று வரையும் அவர் கடவுளாக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களை நீங்கள் ஒருபோதும் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக கூட சினிமா திரையுலகத்திலேயோ இல்லை அரசியலையோ சொல்லவே முடியாது. ஏன்னா கடைசி வரையும் நெஞ்சை நிமித்தி தான் அவர் அரசியலும் பண்ணார், சினிமாவிலும் கடைசி வரையும் ஒரு ஹீரோவாக இருந்து ஹீரோவாக தான் ரிட்டையர் ஆனார். இது எதுக்கு இங்கே பதிவு செய்கிறேன்னா, அவர்களுடைய ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள், அவருடைய ரசிகர்களுக்கு அவர் தெய்வமாக வணங்குகிறார்கள், அவருடைய ரசிகர்கள் குரு பூஜை ஏற்பாடு பண்ணுறாங்க, அவருடைய ரசிகர்கள் நேரடியாக போய் அவர் அஞ்சலி செலுத்தணுன்ட்டு லட்சமாக போடுறப்ப இங்கேருந்து சம்மந்தமே இல்லாமல் வலைதளத்தில் இருக்கிற 3 குறவுகள் விஜயகாந்தை பற்றி பொது வழியில் அநாகரிகமான வைக்கிறது விஜயகாந்த் ரசிகர்கள் கண்டிக்கணும். தேமுதிக தொண்டர்களுக்கு ஆக்ரோஷமாக அவர்களுக்கான பதிவை விடுவோம். அந்த மாதிரி பதிவை இட்டதுனால தான் உடனடியாக அந்த வீடியோவை தூக்குறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒட்டுமொத்த சினிமாவே இவங்களுக்கு தான் தெரியும் சொல்லி அந்த 3 குறவுகள் டெய்லி வலைபேசியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி இணையதள வலைபேசின்றதில் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்கான வருமானத்தை பண்ணுறாங்க. வருமானம் பண்ணுறதுல தப்பு இல்லை, அவன் பணம் சம்பாதிக்க தான் இணையதளத்தில் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டு இருக்கான். ஆனால் விஜயகாந்தை பற்றி எந்த அடிப்படையான பொது அறிவும் இல்லாமல் விஜயகாந்தினுடைய ரசிகர்களுடைய அந்த விஜயகாந்தை மதிக்கும் தன்மைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காமல் உங்கள் மனதில் தோன்றதை பொது வழியில் பேசினால் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்போம். விஜயகாந்தினுடைய லட்ச ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் தேமுதிக நிர்வாகிகளும் கண்டிப்பாக இதற்கான ஒரு எதிர்வினையை ஆற்றணும். கண்டிப்பாக அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யணும். இனிமேல் எங்கேயும் பொது வழியில் விஜயகாந்தை பற்றி இதுமாரி அவதூறா, அவருக்கு எது குதிர் பூஜை, அவர் என்ன பெருசாக செஞ்சிட்டாரு, அவர் திரையுலகத்தை தாண்டி வேறு என்ன மக்கள் நல்லது பண்ணிட்டாருன்னு இந்த மாதிரி பதிவிடுறத நீங்கள் வழக்கு போட்டு அவர்கள் நிப்பாட்டணும் அப்படின்றது தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறோம். எல்லோருக்கும் விஜயகாந்த் சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு நடிகனாக தெரிந்தாலும் தேமுதிக தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் இன்று வரையும் அவர் ஒரு தெய்வமாக தெரிகிறார். இன்று வரையும் அவர் அன்னதான பிரபுவாக திகழ்கிறார் அப்படின்றது தான் இந்த நிகழ்வின் மூலம் நாம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு செய்தி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.